தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே 2 மாதத்துக்கு முன்னால் நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு போனேன். தேவன் எனக்கு செய்த அதிசயமான காரியங்களை நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஏசப்பா நிறைய அதிசயங்களை செய்திருக்கிறாங்க. இப்போவும் என் பேத்தி 15 வயசு பிள்ளை சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் 10th படிக்கிற பிள்ளை 3 மாதமாக பள்ளிக்கூடத்துக்கு போகலை. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஜூன் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கே போகலை. ஒரு செமஸ்டர் எல்லாம் முடிஞ்சு டெஸ்டெல்லாம் வச்சுட்டாங்க. ஆனாலும் என் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்கிறதுக்கு பிரின்ஸ்பல் மேடம், எல்லா ஆசிரியர்கள் எல்லாருமே அவளுக்கு உதவி பண்ணினாங்க. கர்த்தருடைய கண்களில் தயை கிடைத்தது. அதனால தான் என் பிள்ளை படித்து நான் ஐயாட்ட நான் ஜெபம் பண்ணேன். இடையிடையே அவள் ரொம்ப சிக்காகும் போதெல்லாம் நான் ஐயாட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவேன். அப்புறம் அந்த ஜெப எண்ணெயை தான் பிள்ளைக்கு நெத்தியில் இயேசுவின் ரத்தம் அப்படின்னு பூசி வாயிலையும் கொடுப்பேன். அதனால் என் பிள்ளைக்கு ஏசப்பா நல்ல சுகத்தை கொடுத்து இப்போது எக்ஸாமும் எழுதுறதுக்கு வச்சாங்க. மற்ற பள்ளிக்கூடங்களில் எக்ஸாம் எழுதுறதுக்கு அனுமதி கிடையாது, பிள்ளைக்கு டேர்ம் டேஸ் இல்லை. ஆனாலும் பிள்ளைய எக்ஸாம் எழுத வச்சு இப்போ ரிசல்ட் வந்தது. என் பிள்ளை 89% மார்க் வாங்கியிருக்கா. 3 மாதமாக பள்ளிக்கூடத்துக்கு போகாத பிள்ளை மார்க் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி, அதுக்கு முன்னமே அவன் கிளாஸ் டீச்சர் 11th பிள்ளைங்களை கூட திட்டுவாங்களாம். பள்ளிக்கூடத்துக்கே வராத பிள்ளை இப்படி படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, என் தேவன் என் பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து சுகம் பலன் கொடுத்து நல்லபடியாக ரிசல்ட் வாங்கிறதுக்கு, நிறைய மதிப்பெண்கள் வாங்கிறதுக்கு உதவி செய்திருக்காங்க. ஏசப்பாவுக்கு கோடானு கோடி நன்றி. போன தடவை நான் ஐயாட்ட ஜெபம் பண்ணும்போது ஐயா சொன்னாங்க, பயப்படாதே, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாய், மேன்மைப்படுத்துவார், அதிக மதிப்பெண் பெறுவாள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்குது. இந்த ஜீவ ஒளி தொலைக்காட்சியிலையும் நான் ஐயாவுடைய செய்திகளை பார்ப்பேன். இந்த இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சொல்லி ஜெப எண்ணெய் என் பிள்ளைக்கு பூசி பூசி விடுவேன். இன்றைக்கி என் பிள்ளை நல்ல நிலைமையில் இருக்கிறா. இங்கிலீஷில் 95 மார்க்கு, தமிழில் 96 மார்க் வாங்கி அதிகமான மதிப்பெண்கள் வாங்க செய்த தேவாதி தேவனுக்கு கோடானு கோடி நன்றி. ஜீவ ஒளி ஜெபகோபுரத்தில் ஜெபித்ததுனால எனக்கு இந்த நன்மைகள் கிடச்சிது. என் பேத்தி பேர் மிராக்கிளின். அவள் பேருக்கு ஏற்றபடி ஏசப்பா நிறைய மிராக்கிள் செய்துக்கிட்டே வராங்க, இன்னமும் செய்வாங்க. அவளுக்கு அட்மிஷன் போடுறதுக்கும் கிருபை செய்தாங்க. நிறைய கன்செஷன்லாம் இந்த சேர்த்துருக்கிற ஸ்கூலில் கொடுக்குறாங்க. அதனால் ஜீவ ஒளி இந்த ஜெபகோபுரத்துக்கு இந்த ஜெபத்தில் பங்கு கொண்டதுனால, ஐயாவுக்கு இடையிடையே நான் ஃபோன் பண்ணி நான் ஜெபம் பண்ணுறதுனால நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்துக்கிட்டு இருக்காங்க. ஏசப்பாவுக்கு நன்றி. ஜெபித்த ஐயாவுக்கும் நான் அதிகமான நன்றிகளை செலுத்துகிறேன். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக.